பிரைஸ் அலாட். நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்துல பல வருடங்களா, பல மாதங்களா, பல நாட்களா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இந்த காரியத்துல எப்போ ஒரு மாற்றம் வரும்? எனக்குரிய வாசல் எப்ப திறக்கும்? அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கலாம். உங்களை தெரியப்படுத்த கர்த்தர் இப்படியா ஒரு வார்த்தை சொல்றாரு. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆமென். ஏசப்பா சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறேன்னு சொல்லி சொல்றாங்க. எப்போனா இப்பொழுதே அது தோன்றும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏசப்பா சொன்னாங்கன்னா சொன்னதுதான். அதுல மாற்றமே கிடையாது. இவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்ணீங்கல்ல, அதுல ஒரு புதிய ஆரம்பத்தை இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில தொடங்கி வைக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. நம்புங்க, விசுவாசிங்க. நிச்சயமா அந்த வார்த்தையில சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை தொடங்கிட்டாங்க. வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா அந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா இவ்வளவு நாள் காத்திருந்த உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை இந்த நாள்ல நீங்க தொடங்கி வைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதை அவங்க சுதந்திரிக்க வைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். என் பிரைஸ்வின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு நான் பைபிள் வாசோட எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless.